நீங்க சாதாரணமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு. இல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு படர்தாமரை அந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டைரக்ட்டா டாக்டர வந்து கன்சல்ட் பண்ணாம நீங்க வந்து மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு கிரீம் வாங்குறீங்கன்னா, அவங்க குடுக்கக்கூடிய கிரீம்ல இந்த டெர்மிஃபை கிரீமும் ஒரு முக்கியமான கிரீம் தான். ஸோ இந்த கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, டெர்மிஃபை கிரீம் அப்படின்ற கிரீம பத்தின ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இதில எதுக்காக யூஸ் பண்றாங்க? இத வந்து இதனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன? இதை வந்து எப்பப்போ யூஸ் பண்ணணும்? இதை வந்து எப்பப்போ யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, எஃபிஷியண்ட்டாக வந்து இந்த க்ரீம் வந்து வேலை செய்யும். ஸோ இதனால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து A to Z இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி தான். உங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அல்லது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீம் இதுக்காக போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த க்ரீம் ஏற்கனவே ஆல்ரெடி போட்டுட்டு இருந்தீங்கன்னா, அந்த க்ரீம் எதுக்காக போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி க்ரீமோட எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, க்ரீமு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸு, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னென்ன, அந்த இன்க்ரீடியண்ட்டோட என்னென்ன வேலை செய்யும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் மொத்தம் பார்த்திங்கன்னா 5 இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீராய்டு இருக்குது, 2 ஆன்டிபயோட்டிக் இன்க்ரீடியன்ட் இருக்குது, இன்னும் 2 வந்து பார்த்திங்கன்னா 2 ஆன்டி ஃபங்கல் இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இதில் எந்த ப்ராப்ளத்துக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம் வாங்க. ஸோ இதில் வந்து ஸ்டீராய்டு எதுனான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குளோபெட்டாசோல் தாங்க. இந்த ஸ்டீராய்டோட வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஒரு கெமிக்கல் மெஷினை ஸ்டாப் பண்ணுறது மூலியமாக உங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாஸ் வந்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகாமல் தடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீராய்டு மருந்து. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்டாமைசின், இன்னொன்று குயினால். இதுவும் ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். ஜென்டாமைசின் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலியோகுயினால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் தான். உங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா படர்தாமரை இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக், அதாவது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும். ஸோ அவ்வளோதான். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டோட வேலை வந்து பார்த்திங்கன்னா அது 2 மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபங்கல் இன்க்ரீடியன்ட் 2 இருக்குது. ஸோ இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குளோட்ரிமெண்டசோல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டோலோனோஃப்ளேட். இது 2மே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபங்கல் இன்க்ரீடியன்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகாமல் தடுக்கும். ப்ளஸ் வந்து க்ரீமை வந்து நான் பிரித்து காட்டிடுறேன். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து காட்டிடுறேன். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை கிராம் க்ரீம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 கிராம் க்ரீமு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். ஸோ இதையும் ஓப்பன் பண்ணுறேன், கேப்பையும் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து சீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிராம் க்ரீமு. ஸோ நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். இந்த க்ரீம் வந்து போடுவாங்க, இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ரீம் அப்ளை பண்ணுற வரைக்கும் தான் அந்த உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஸோ இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதை நீங்கள் விட்டுட்டீங்க, ஒரு 2 டேஸ்னால் விட்டுட்டிங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பழையபடிக்க வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாகிடும். ஸோ இது எப்படி தடுக்கிறது, இந்த க்ரீமை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எந்த டைமில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது நைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், பகலில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ பகலில் ஏன் அப்ளை பண்ணக்கூடாது, இந்த க்ரீமை போட்டு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா உங்கள் ஸ்கின் மேலே சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா படும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலர்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை வந்து பார்த்திங்கன்னா பகல் டைமில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் வந்து இந்த க்ரீமை யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு எங்கே இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த இடத்த வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அப்புறமா இந்த க்ரீமை வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. காலையில் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா
மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணி ஆகணும். ஸோ டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி ஃபங்கல் சோப் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா கீட்டோ சோப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீம் கூட வந்து சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கூடிய ரைட்டான ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த டைப்பை வந்து நிறுத்திட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் இன்ஃபெக்ஷன் வந்து குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முன்னாடி இதனுடைய யூசஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் ரெண்டுத்தையும் வந்து பார்த்துடலாம். ஸோ இதனுடைய யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு படர்தாமரை இருக்குது அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த க்ரீம் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணுறீங்க, அதிக நாள் அப்ளை பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாக அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பர்னிங், அதாவது பார்த்திங்கன்னா இரிட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். ஸோ இதுவே ஒரு சைடு எஃபெக்டாக வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த க்ரீமை எப்படி யூஸ் பண்ணணும், இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யூசஸ் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த க்ரீமை பற்றின இன்னும் அதிகமான டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீமோட ரிவ்யூஸ், க்ரீம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸோட ரிவ்யூஸ், ஃபார்மசி சம்மந்தப்பட்டமான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.